அவங்க அடக்கம் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் கேஸ் செக் மோசடி வழக்கு இல்ல காசோலை மோசடி வழக்கு செக் கொடுத்துருந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் எப்படி போச்சு, அவங்க தெரியாதனமா எடுத்தாங்களா திருடிட்டாங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், செக் எப்படி போச்சுன்னு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலன்னா அந்த செக் கொடுத்தவங்க தண்டனைக்கு உகந்தவன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது செக் எப்படி போச்சு, நான் இன்னொருத்தருக்கு கொடுத்தேன், அவரு இன்னொருத்தர் கொடுத்து ஏமாத்தி கேஸ் போட்டாரு, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணும். இல்லாட்டி கையெழுத்து உங்களதா இருந்து கையெழுத்து வந்து மிஸ்பேட்ச் ஆகி உங்க இல்லாம செக்கை மட்டும் எடுத்து அவங்களே கையெழுத்து போட்டுருக்காங்க. ஏதாவது ப்ரூவ் பண்ணும். ஒண்ணுமே இல்லாம செக் உங்களது, உங்க அக்கௌண்ட் செக்கு, உங்க கையெழுத்து அப்படின்னீங்கன்னா 99% நீங்க ப்ரூவ் பண்ணணும். கடன் கொடுத்த வாங்கினேன், அது திருப்பி கொடுத்த, செக் எனக்கு தரல அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கான காசு கொடுத்ததுக்கான திருப்பி அடைச்சதுக்கான ஆதாரம் கொடுத்தா மட்டும்தான் இந்த காசு விவகாரத்துல இருந்து எஸ்கேப் ஆக முடியுமே தவிர ரொம்ப ரொம்ப கஷ்டம். செக் வந்து எப்படி போச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கடன் கொடுக்க அளவுக்கு அவங்களுடைய தராதரம் இருக்கா அப்படி சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கடன் கொடுக்க தராதரத்தை பத்தி பேசுனீங்கன்னா செக் எப்படி அவங்கள்ட்ட போச்சுன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வாங்க கடன் கொடுத்தாங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, கடன் கொடுக்கற அளவுக்கு தராதரம் இல்ல, உங்களுக்கு தகுதி இல்ல, தராதரம் இல்ல, தகுதி இல்ல, தராதரம்னா காசு அந்த அளவுக்கு இருக்க அந்த தராதரம் சொல்றேன். சரிங்களா? தகுதி தப்பா சொல்லிட்டா, தகுதி அந்த அளவுக்கு இதுக்கு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுனா செக் அவங்கள்ட்ட எப்படி போச்சுன்னு ப்ரூவ் பண்ணும். அதை ப்ரூவ் பண்ண தவறிட்டீங்கன்னா குற்றவாளின்னு சொல்றதுக்கான நிறைய பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கு. அதாவது கம்ப்ளைண்ட் பார்ட்டி யாரு கேஸ போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஜாஸ்தி பர்சன்டேஜ் அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால கடன் வாபஸ் கொடுத்தீங்களோ, திரும்ப கொடுத்துட்டீங்களோ, இல்ல செக் எனக்கு தெரியாம கேட்டுருக்கேன் கடன் திருப்பி கொடுத்தாலும், சப்போஸ் ஒருத்தங்க செக்க கொடுத்துட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் திருப்பி அடைக்கும் போது செக்கு கேளுங்க, கட்டாயம் கேளுங்க. இல்லாட்டி ஒரு லாயரை பிடிச்சி செக்க தர சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. விட்டீங்கன்னா நாளைக்கு ஆபத்து. கோர்ட்ல வக்கீலுங்க, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, செக்க தரலன்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லீகல் நோட்டீஸ் எழுத்து முகாந்திரமா ஏன் தெரிவிக்கல அப்படிம்பாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா செக்க வாபஸ் வாங்க முட்டாதீங்க, வாபஸ் கேளுங்க. அப்படி வாபஸ் தரலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி தரமாட்டேங்கிறேன், கடனை திருப்பி கொடுத்தேன் எனக்கு தரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்புறம் லாயரை வச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் ஒரு ஈஸியான வேலை, ரொம்ப ஈஸியான வேலை இதுதான். நீங்க கடனை கொடுத்து உங்க செக்கை வாபஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.